நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணோம், எந்த டீம் மேட்ச் வின் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒரு 6-7 பேர் தான் வந்திருந்தாங்க நான் சொன்ன பிளேயர்ஸில். இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அதோட நான் கொடுக்குறது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிப்ஸு மாதிரி தான். உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ ஒரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இவர் நல்லா ப்ளே பண்ணுவாரா இல்லை ப்ளே பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்களும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அது மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் அந்த பிளேயரை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட்டு பதிவு பண்ண வீடியோவில் ஒரு 136 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே எனக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ IPL அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஒவ்வொரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் கன்ஃபார்மாக ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 20% அது ஃபெயிலியர் ஆகத்தையும் செய்யும். ஏன்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு மேட்சும் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். அப்போ முதல்ல பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் வருவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் வச்சு நம்ம எடுத்து சொல்கிறோம். அதில் சில பிளேயர் சேஞ்ச் ஆகலாம், இம்பேர்ட் பிளேயர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 10 டீம் அட்டன் பண்ணுது அப்படின்னா ஒரு டீமுக்கு ஒரு 15 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 10 டீமுக்கு 150 ப்ளஸ் ஒரு 200 பிளேயர்ஸு அவங்களுடைய ஜாதகமாக நம்ம எடுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கணிச்சிட முடியாது. அதிலேயும் மீறி சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கேமிங் பில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் புதுசாக இந்த IPL சமயத்தில் நிறையா ஆப்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆர்வப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் போய் பணம் கட்டி ஏமாந்துடவேணாம். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ Dream11, My11 சர்க்கிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே அப்படிங்கிற மெத்தடில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.